நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி 187வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாமக்கல்லில் இருந்து சரியாக ஒரு 32 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் கார்த்திக் மற்றும் வசந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமண தம்பதிகள் 2015 அந்த காலகட்டங்களில் திருமணம் முடிஞ்ச பின்பு கையழக வீட்டுக்குள்ளே குடும்பம் நடத்த வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்கே வீடு தேடி அலையும் போது அவங்க கிராமத்தில் இருந்து 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு குடியேறி போன பின்பு நள்ளிரவு நேரத்திலும் சரி பட்டப்பகல் நேரத்திலும் அந்த வீட்டை சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளும் நடக்கக்கூடிய ஒரு அமானுஷ்ய திகில் நிகழ்வை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி 187வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். மேலும் வாங்க நண்பர்களை, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் நாமக்கல்லில் இருந்து சரியாக ஒரு 32 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கும் அதே கிராமத்தை சார்ந்த வசந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கும் கிட்டத்தட்ட 2015 அந்த காலகட்டங்களில் திருமணம் ஆயிருக்குதுங்க. அவங்களுக்கு திருமணமான உடனே அவங்க குடும்பம் கொஞ்சம் பின்தங்கிய குடும்பம். ஏற்கனவே கார்த்திக் ஒரு தம்பி இருக்கிறாங்க, ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்கிறாங்க. அக்காவுக்கு திருமணம் முடிஞ்சு அதே கிராமத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு கையழக வீடாக இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே நம்ம புது வாழ்க்கையை தொடங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடகைக்காவது வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் வாடகைக்கு வீடு தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே வாடகைக்கு வீடு அமையவே இல்லை. மேற்கொண்டு வசந்தா அவங்க ஃபேமிலியின் தரப்புலையும் அங்கங்கே வீடுகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாடகைக்கு சரியாக அமையலைங்க. அதற்கப்புறம் கார்த்திக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இது போல் இந்த கிராமத்திலிருந்து 2 கிராமம் தள்ளி ஒரு கிராமத்தின் அவுட்டர் பகுதியில் அதாவது புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அது ஒரு ஏரியாங்க. பிளாட்டு போட்டு ஆங்காங்கே ஒரு சில வீடுகளும் தனியாக ஒரு வீடு இருக்குது. அந்த ஒரு தனியாக இருக்கக்கூடிய வீடு ஓரளவுக்கு நல்ல வசதியோடு இருக்குதுங்க. மேற்கொண்டு அங்கே ஆளுகள் கிடையாது, வீடு சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வாடகைக்கு நீங்கள் போகலாம்லான்னு சொல்லிட்டு நண்பர் உதவியோடு அந்த வீடை போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நம்பர் எழுதி போட்டிருக்குது, ஒரு போர்டு ஒன்று இருக்குதுங்க. அந்த போர்டில் எப்படி எழுதி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீடு விற்பனைக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க போட்டிருக்குது. ஆனால் இருந்தாலும் அதில் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணி இது போல் எங்களுக்கு வாடகைக்கு வீடு வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்க, கார்த்திக் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த வீட்டின் உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தம்பி நாங்கள் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த வீடை விற்பனை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். நிறைய கடன்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காரணத்தினால அதையும் நாங்கள் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் தம்பி. அதனால் வாடகைக்கெல்லாம் விட முடியாது தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டின் உரிமையாளர் கட்டன் கரெக்டாக சொல்லிடுறாருங்க. உடனடியாக கார்த்திக் சரி நான் என்னங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர்கிட்டையும் ஃபோனில் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு எல்லார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. கார்த்திக் கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. மேற்கொண்டு அவங்க பேரண்ட்ஸ்டையும் பணம் வாங்கி அது போக வசந்தா அதாவது அவங்க மனைவியின் குடும்பத்திலையும் கொஞ்சம் அந்தான்னு சொல்லிட்டு பணங்களை பிரட்டிட்டு எவ்வளவுன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 10 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க அந்த 2015 காலகட்டங்களில். அப்போ அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு எங்கிட்ட 8 லட்ச ரூபா வரைக்கும் தான் இருக்குது, ஒரு 2 லட்சம் இல்லையே அப்படிங்கும்போது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இருக்கிற கடன் தொல்லைக்கு அதையாவது கொடுத்துட்டு போங்க, அந்த வீடை ரொம்ப நாளாக நானும் விற்கிறது தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, அந்த பணத்தையும் வாங்கிட்டு இந்த வீடை எல்லாமே இவர் பேருக்கு எல்லாமே மாற்றி விட்டு போயிடுறாங்க. கார்த்திக் கொஞ்சம் கையில் இருந்த பணம் எல்லாத்தையும் போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால இதை பெரிய அளவுக்கு பால் காட்சி எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ளே குடியேற முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயமும் வந்துடுது. ஏன்னா அந்தான்னு சொல்லி கையில் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டாச்சு இல்லையா, அதனால் வந்து சிம்பிளாக பாலை காய்ச்சிடலாம். இந்த தச்சு கழிக்கிறது, அதுக்கு மேற்கொண்டு வந்து ஒரு சில வேலைகளெல்லாம் பார்க்குறது, கணபதி ஹோமம் இதெல்லாம் வளர்ப்பதற்கு இப்போதைக்கு முடியாது, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து பேசி முடிச்சிருக்காங்க. பெரியவங்க வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, இன்னும் கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணி பார்க்கலாம்லாங்கும்போது கார்த்திக் வந்து இருந்த பணத்தெல்லாம் போட்டு தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கிறோம், இதற்கு மேலேயும் வந்து செலவை வந்து அதிகரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கட்டன் கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டாருங்க. அப்படி சொல்லிவிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து பாலையும் காய்ச்சிடுறாங்க. பாலையும் காய்ச்சி குடியும் ஏறிட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு யார் வாழ்கிறாங்கன்னா கார்த்திக் மற்றும் வசந்தா மட்டும்தான் இருக்கிறாங்க. கார்த்திக் எலக்ட்ரீஷியன் வேலைக்கு வந்து அப்பைக்கப்போ வெளியில் போயிடுவாருங்க. வசந்தா வந்து ஹோம் மேக்கர், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்து வராங்க தற்சமயத்துக்கு வந்து. இப்படியே ஒரு 2 மாத காலம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் தாங்க போய் வந்து இருந்திருக்குது. வாரம் வாரம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கார்த்திக்கும் சரி வசந்தாவும் சரி அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போய் வந்து இருப்பது வழக்கம். அதாவது கார்த்திக்கும் வீட்டுக்கும் சரி ஒரு வாரம் வசந்தா வீட்டையும் வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு வருவது வழக்கமாக இருந்து வருது. அப்படி போகும்போதெல்லாம் வந்து 2 குடும்பத்து நபர்களும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏதாவது விசேஷம் உண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாமா, மாசமாக இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி நடக்கும்போது நானே சொல்கிறேன் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த 2 குடும்பத்து நபர்களும் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கல்யாணம் முடிச்சு வரும்போது உடல் எடை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தோம், இப்போ உடம்பு வெயிட் ரொம்ப போடுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோமா, அப்படி வெயிட் ரொம்ப போட்டுதுன்னா குழந்தை கூட தங்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து கார்த்திக் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு சில வேலைகள் பார்த்து வச்சுருந்தால் உடல் எடை வந்து போடாது, இவங்க வந்து வீட்டிலேயே சும்மா தானே இருக்கிறாங்க, அந்த காரணத்தினால தான் அப்படி வெயிட் போடும் போல், சரி பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் முடிச்சிட்டாங்க. இப்படி வாரம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து எதுக்கு போய்கிட்டு இந்த வட்டம் வந்து நம்ம வீட்டில் இந்த வாரத்தை வந்து கறி எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையிலேயே கொஞ்சம் மட்டன் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாருங்க. கொடுத்து மனைவிட்ட வந்து இதை சமைச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கார்த்திக்கும் வந்து காலையிலே வந்து மட்டனெல்லாம் சாப்பிட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட்டை போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ள ஒரு ரூமில் உள்ள அப்படியே இந்த பெட்டில் வந்து அப்படியே படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. மனைவி வந்து கிச்சனில் உள்ள ஒரு சில வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி வந்து அவங்க ஏதோ ஒரு வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. இவர் ஒரு அரை தூக்கத்தில் இருக்கிறாருங்க கார்த்திக். இவர் ஒரு நடு மத்தியானம் அந்த உச்சி வெயில் நேரத்துக்கு ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருக்கு படுத்திருக்கக்கூடிய அந்த கட்டிலில் இருந்து அப்படியே வந்து ஹாலையோ கிச்சனையோ வந்து நல்ல முறைக்கு பார்க்க முடியும். ஹாலையும் கொஞ்சம் பார்க்கலாம், கிச்சனையும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அந்த வீடு வந்து இருக்குது, அந்த ரூம் வந்து இருக்குது. அப்படி தான் அவர் படுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வந்து கிச்சனில் வந்து யாரோ வந்து சட்டியை வந்து உருட்டுவது போல் இருக்குது. அரை தூக்கத்தில் அப்படியே கண்ணை முழிச்சு அப்படி பார்க்கும்போது அவங்க மனைவி இருப்பது போல் தெளிவாக தெரியுதுங்க. அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த குக்கரில் இருக்கக்கூடிய அந்த கறி சாப்பாடுகளை எடுத்து எல்லாத்தையும் ஒன்று போல் ஓட்டு பிணைஞ்சு எடுத்து அடிக்கிறது மாதிரி இருக்குதுங்க. இதை பார்க்கும்போது ஒரு மிரண்டு விட்டார். என்னடா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம கூட சாப்பிட்டாங்க, இப்போ ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம்ட்டு போனவங்க உட்காந்து சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாருங்க. நல்லா அவங்க மனைவி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் ஒன்று போல் ஒரு பாத்திரத்தில் ஓட்டு குழப்பி அடிச்சுக்கிற மாதிரி இருக்குதுங்க. இப்படி சாப்பிட்டா அப்புறம் உடம்பு எடை கூடாமல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லிட்டு வாய் எடுக்கிறாங்க, வார்த்தை வரமாட்டேங்குது. கட்டில் அப்படி படுத்திருக்காங்க, எலும்பலாம் முயற்சி பண்ணுறாங்க, எந்திரிக்கவும் முடியலை. அப்படியே அவங்க இந்த கட்டிலோட கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்திருக்குதுங்க. இவர் வந்து என்னடா இது இப்படி இருக்குது, ஒருவேளை தூக்கத்தில் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த கட்டிலை விட்டு இவரால் எலும்பவே முடியலைங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டன்னாக அப்படியே கட்டிலே படுத்துருக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க மனைவி வந்து ஹாலுக்குள்ளே வராங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் அவருக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குது, கொஞ்சம் எந்திரிச்சு அதற்கப்புறம் தான் வராங்க. என்னம்மா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் சோப்பட வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் காயப்போட்டேன் வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையம்மா நீ இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால அப்படிங்கும்போது, உங்கள் கூட தானங்க சாப்பிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி வசந்தாவும் சொல்லும்போது கார்த்திக்கு தூக்கு வாரி போட்டுருச்சுங்க. என்ன நம்ம கூட தான் சாப்பிட்டாங்களே, இப்போ சாப்பிட்டியம்மா அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் ஏற்கனவே என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, குண்டம்மான்னு சொல்லி கேலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதில் இதுவும் இல்லாமல் வந்து இதே வேறு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்போங்க சாப்பிட்டேன் அப்படிங்கும்போது விறுவிறுன்னு இவர் வந்து கிச்சனை நோக்கி அப்படியே போகிறாருங்க. அந்த சமையல் கட்டில் போய் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து பார்க்குறாருங்க. சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்குது. இல்லையே நம்ம கண்ணார பார்த்தவன் எடுத்து போட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி மனைவியை பார்க்கும்போது மனைவி கொஞ்சம் கோவத்தில் அப்படியே பார்க்குறாங்க. சரி விடுமா, நான் ஏதோ கனவு கண்ட மாதிரி கனவு கண்ட, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவருடைய பெட்டுக்கு தேடி மறுபடியும் வந்து படுக்கலாம்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. ஆனால் இவருக்கு தூக்கம் வருமா, கண்ணார பார்த்தமே எந்திரிக்க கூட முடியலை நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க.
இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கார்த்திக் இந்த வீடை வாங்கினதுக்கப்புறம் வந்து இந்த தச்சு கழிக்கிறது, மேற்கொண்டு கணபதி ஹோமம் வளர்க்குறது, இதெல்லாம் செய்யாமல் தானே இந்த வீட்டில் வந்து குடியேறி இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டோம், இது வேறையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குறிப்பாக இவருக்கு சாமி நம்பிக்கையோ பேய் நம்பிக்கையும் வந்து கிடையாது. இவ்வளவு செலவு பண்ணி இதை வாங்கிட்டோம், இதுக்கு மேலேயும் செலவு பண்ணவா அப்படின்ட்டு தான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ இந்த சமாச்சாரத்தெல்லாம் பார்க்கும்போது சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுட்டாருங்க. அன்று மதிய வேலையும் வருது. மதிய வேலை வந்ததுக்கப்புறம் மனைவியும் அவங்களும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அதே சாப்பாடை தான் சாப்பிட்றாங்க, காலையில் வச்ச அந்த சாப்பாடை. அப்போ காலையில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து இப்போ மதியம் சாப்பிடும்போது இல்லை, 2 பேருக்குமே இல்லை. இது என்னடா இப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டுக்கிடாமல் வந்து அன்றைக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சு இரவு நேரமும் வருது. இரவு நேரமும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுடைய அறையில் படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது வந்து நள்ளிரவு நேரத்துக்குங்க, அதாவது வந்து இவங்க வீட்டுக்கு அடுத்து ஒரு 300-400 மீட்டர் கழிச்சு தாங்க ஆங்காங்கே ஒரு சில வீடுகள் வந்து இருக்குது, ஒரு 4-5 வீடுகள். இவங்க வீடு வந்து அந்த தனியாக புதுசாக போடப்பட்ட பிளாட்டில் தான் கட்டியிருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால் இவங்க வீடு மட்டும் தனிமையாக இருக்குது. ஆனால் இவங்க வீட்டை சுற்றி ஏகப்பட்ட நாய்கள் வந்து குலைச்சிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இரவு நேரம்லாம் சரியாக தூங்கவே முடியலை. அதற்கப்புறம் வந்து என்னடா இது சத்தம் கேட்குதுன்னு வெளியில் வந்து எட்டி பார்த்தாலும் வந்து யாருக்கும் எந்த ஒரு இதுவும் தெரியலை. ஆனால் இருந்தாலும் சரி, நாய்கள் எதையாவது பார்த்து ஒரு பூனைகளை வேறு எதையும் பார்த்துக்கிட்டு கூட, காட்டு பூனையை பார்த்தா கூட இப்படி தான் குலைக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது கொஞ்சம் காட்டுப்பகுதி மாதிரி தாங்க இருக்குது, புதுசாக உருவாகக்கூடிய ஒரு பகுதி, எதையாவது பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கண்டும் காணாமல் வந்து அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அப்படியே வந்து ஒரு வாரம் வந்து உருண்டோடுதுங்க. இந்த ஒரு வாரமும் வந்து வீட்டை சுற்றி வந்து நாய் குலைப்பது உலவும் இருந்திருக்குது. மேற்கொண்டு வந்து இந்த ஒரு வாரத்தில் இடையில ஒரு சம்பவம் கூட நடந்திருக்குதுங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாள் வந்து இவர் வந்து ஒரு இரவு நேரங்க, அதாவது வந்து மனைவி வந்து அவங்க பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ரூமில். கணவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் உள்ள சோபாவில் படுத்துக்கிட்டு டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே அசந்து போயிடுறாருங்க. அசந்து அப்படியே தூங்கிடுறாருங்க. கையில் இருக்கக்கூடிய ரிமோட் அப்படியே போட்டுட்டு அப்படியே அவர் வாட்டுக்கு தூங்கிடுறாரு. அதே சோபாவில் உள்ள ரூமில் போய் படுக்கலைங்க. ஆனால் இருந்தாலும் இவர் வந்து அரை தூக்கத்தில் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாருங்க. லைட்டாக இவருக்கு அப்போ தான் ஏதோ ஒரு முழிப்பு தட்டி இருக்குங்க. மணியும் வந்து ரொம்ப நேரம்லாம் சொல்ல முடியாதுங்க, ஒரு 11 மணிக்குள்ளேயே இருக்கும். ஒரு 10:30-11 மணிக்குள்ளே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சோபா இருக்குதாங்க. அந்த சோபாவுக்கு சைடில் வந்து அப்படியே வந்து ஒரு ஓரத்துலேயே வந்து ஒரு உருவம் போன மாதிரி இருந்திருக்குது. இதை வந்து அப்படியே லேசாக அப்படி கண்ணை முழிச்சு அப்படியே பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து ஒரு உருவம் போன மாதிரி இருந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் உத்து பார்க்கும்போது அப்படியே டக்குன்னு வந்து அந்த சோபா கீழே வந்து ஒளிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. இவர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மிரண்டு போய், என்னடா இது ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரை தூக்கத்துலேயும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே முழிப்பு தட்டி எந்திரிச்சு போய் அவர் வந்து பார்க்குறாருங்க. அதுக்கு பின்னாடி அந்த சோபாவுக்கு பின்னாடி அவங்க மனைவியோட நைட்டி ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. என்னடா இது யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது, சரி இது என்னங்கிறத காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோபாவில் அந்த நைட்டியை போட்டுட்டு சரி டிவி ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு அவங்க மனைவியோட அறைக்கு போய் படுக்கிறாங்க. அப்படி படுத்து மனைவி கூட வந்து அந்த அறையில் வந்து தூங்கும்போது ஒரு நள்ளிரவு ஒரு 1 மணிக்கு மேலேங்க வீட்டை சுற்றி மறுபடியும் நாய் குலைப்பது போலெல்லாம் இருந்திருக்குது. இந்த நாய் குலைக்கும் சம்பவம் வந்து நீதான் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இது மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ வந்து இவர் பார்த்தது இந்த நாய் குலைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு வந்து தூக்கம் இல்லை, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவரையும் மீறி கொஞ்சம் அசந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கும் போயிடுறாருங்க. இப்படியே வந்து மறுநாள் காலையிலே விடிஞ்சிருக்கு. அன்றாட வாழ்க்கையை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அந்த ஒரு வாரம் போனதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இடையில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்திருக்குதுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது வந்து காலையிலே வந்து தன் மகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தாவின் அப்பாவும் அம்மாவும் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த உடனே வந்து கார்த்திகை சந்தோஷத்தில் எழுப்பி எங்கள் அப்பா அம்மா வந்து பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட சொல்லி கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருக்குறாங்க. ஏன்னா இப்போ 2 வார காலமாக வந்து அப்பா அம்மா பார்க்க அவங்களும் போகல, இவங்க வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துட்டாங்களே, அதனால் ஒரு பாசத்தில் பார்க்க வந்திருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கறி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க மனைவி கையில் கொடுத்துருக்கிறாருங்க கார்த்திக். சமையல் யார் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்மாவும் பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது வசந்தாவும் அவங்க அம்மாவும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிச்சனில் நின்று. இப்போ இவர் வந்து ஒரு ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டின் ஒட்டை மாடிக்கு வந்து கார்த்திக் வந்து போயிருக்கிறாருங்க. அதுபோக கார்த்திக்கின் மாமனார் அதாவது வசந்தாவின் அப்பா வந்து அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில செடி செத்தைகளை வந்து அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த வெளி வேலைகளை அப்படியே சும்மா அப்படியே இப்போ எதர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நெருங்கி முடியுது அப்படின்னு சொல்லி வைங்களேன். அந்த கால நேரத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வந்து கேட்குதுங்க.
யாருடைய குரல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வசந்தாவின் அம்மாவின் குரல். உடனே சத்தத்தை கேட்கும்போது வந்து கார்த்திக்கு மேலே இருந்து படபடான்னு ஓடியாராருங்க. அது வந்து வசந்தாவின் அப்பா வெளியில் வந்து கிளீனிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அவரும் வந்து இப்படியே படபடான்னு வீட்டுக்குள்ளே ஓடியாரும்போது வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசந்தாவின் அம்மா வந்து அப்படியே கீழே சாஞ்சு படுத்திருக்க மாதிரியும் அவங்கள வந்து அப்படி லேசத்தை மடியில் தூக்கி யார் வசந்தா வைக்கிற மாதிரியும் இருந்திருக்குது. வச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து எல்லாம் என்னாச்சு அப்படிங்கும்போது வந்து தண்ணியெல்லாம் தொளிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க. வசந்தாவின் அம்மா வந்து கண்ணை முழிச்சு அப்படியே பொண்ணை அப்படியே பார்க்குது. அதாவது அவங்க மகளைத்தான் அப்படியே பார்க்குது. அப்படியே பார்த்துட்டு ஒரு பதட்டத்திலே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் தான் வாங்கி விழுந்துட்டீங்கம்மா, நான் தான் வந்து உங்களை வந்து பிடிச்சி தூக்குறேன், என்னத்துக்கு என்னை பார்த்துட்டு கத்திட்டு விழுந்தீங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா இப்போ நீ எங்கே இருந்து வர அப்படிங்கும்போது வந்து பாத்ரூமில் இருந்து குளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க வசந்தா. அந்த குளித்ததுக்கு அடையாளம் வந்து தலையெல்லாம் ஈரமாக இருக்குது. அப்படி குளிச்சுட்டு வரும்போது தான் வந்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தாவின் அம்மா வந்து கையை நீட்டி அப்படியே சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி விழுந்திருக்காங்க. எப்படியோ வந்து பிடிச்சிட்டாங்க. கீழே தரையில் விழுக போனவங்களை வந்து வசந்தா பிடிச்சி மடியில் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் கணவரெல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் தொளிச்சிருக்காங்க. என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிக்கிட்டு அவங்க வந்து கட்டில் போய் அவங்க ரூமில் போய் அப்படியே உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு அதற்கப்புறம் எல்லாருமே கூப்பிட்டாங்க. ஏன்னா என்ன யோசிச்சிருக்காங்கன்னா இதை பற்றி பேசலாமா வேண்டாமான்னு. ஆனால் இருந்தாலும் இது வந்து முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம், இதை பேசாமல் நம்ம விட்டுட்டோம்னா பல சிக்கல்கள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தாவின் அம்மா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நடந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது வசந்தா வந்து கிச்சனில் வந்து சமையல் வச்சுக்கிட்டே இருக்கும்போது வசந்தாவின் அம்மா வந்து கொஞ்சம் மும்மரமாக சமையல் வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பக்கத்தில் வந்து பாத்திரம் வந்து விளக்கிட்டு இருந்திருக்குங்க. பாத்திரம் விளக்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசந்தா தான் தலைமுடியை விரித்து போட்டு விளக்குற மாதிரி இருந்திருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் வந்து இவங்க வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யார் வசந்தாவின் அம்மா வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை வசந்தாகிட்ட இருந்து. ஆனால் இருந்தாலும் சமையல் வேலை மும்முரத்தில் வந்து அவங்க அம்மா வசந்தாவின் அம்மாவும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் தற்செயலாக திரும்பி பார்க்கும்போது பாத்ரூமில் இருந்து வசந்தா வர்றதை பார்க்கும்போது அப்போ இங்கே இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏய் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு வெளியாக வந்து மகள் வந்து கையை பிடிச்சிட்டாங்க, கீழே விழுகிறதுலேருந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இங்கே நின்னது யாருன்னு சொல்லி ஒரு படபடப்பில் தான் அந்த மயக்கம் கிறக்கமெல்லாம் வந்திருக்குது. இதை வந்து தத்ரூபமாக நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது வந்து கணவர் வந்து சிரிக்காங்க, வசந்தாவும் வந்து சிரிக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் அப்படிங்கும்போது ஆமாம்மா ஒன்றே மாதிரியே இருந்துச்சு, தலைமுடியெல்லாம் விரித்து போட்டு சரி ஏதோ குளிக்க போகிறா அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. ஆனால் இருந்தாலும் பாத்திரம் விளக்கிக்கிட்டே அப்படியே இருந்துச்சு. நான் பேச்சு கொடுக்கும்போது எந்த ஒரு சத்தமும் இல்லை. சரி ஏதோ கவனத்தில் இருக்கிறான்ட்டு நானும் சமையல் கவனத்தில் இருந்துட்டேம்மா. ஆனால் நீ இங்கேருந்து வர, அப்போ இங்கேருந்து அது யாருங்கும் போது வந்து ஒரு விஷயத்தை வந்து இவர் நோட் பண்ணிட்டார். யார் கார்த்திக் வந்து அத்தை சொல்கிறது உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வசந்தாவும் சரி அவங்க அப்பாவும் சரி பார்க்குறாங்க. அதாவது கார்த்திக்கின் மாமனார் வந்து என்னையா சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கும்போது இது போல் வந்து 2-3 நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. நான் நோட் பண்ணேன். ஒரு நாள் வந்து கறியெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு போட்டு குழப்பி அடித்து சாப்பிட்ட மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சாப்பிடும்போது அந்த சாப்பாடெல்லாம் குறையல, ஆனால் அந்த சாப்பாடின் டேஸ்டெல்லாம் போயிருச்சு. தத்ரூபமாக என் மனைவி ரூபத்தில் தான் இருந்துச்சு. இப்போ இவங்க சொல்கிறதையும் பார்க்கல அப்படித்தானே இருக்குது அப்படிங்கும்போது இது ஏதோ ஒரு ஆன்மாவின் வேலையாக தான் இருக்குன்னு சொல்லி பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இதை உறுதிப்படுத்தாமல் நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் சொல்கிறார். யார் வசந்தாவின் அப்பாவும். ஆனால் வசந்தாவுக்கு இது வந்து தெரியலை. ஆனால் இதை வசந்தா வந்து தெரிஞ்சும் தெரியாமல் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்குதுங்க. ஏன்னா இப்போ ஆரம்ப காலகட்ட ஸ்டேஜ், அந்த ஒரு காரணத்தினால வசந்தாவுக்கே தெரியலை. என்னங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரிய வருங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை வந்து காலையில் என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அறையில் போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தாவின் அம்மாவை வந்து சொல்லிட்டாங்க. அவங்க இதை என்னங்கிறத கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஒரு முடிவு கொண்டுட்டாங்க. இப்போ வந்து வசந்தாவின் கணவரும் அவங்களும் ஒரு ரூம், அதாவது கார்த்திக் அவங்களும் ஒரு ரூம்லையும் அது ஹாலில் வந்து யார் படுத்துக்கிறாங்கன்னா வசந்தாவின் அம்மாவும் அப்பாவும் ஹாலில் படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தூங்கும்போது வந்து அதே போலங்க நள்ளிரவு ஒரு 1 மணி 1:30 அளவில் வந்து வெளியில் வந்து பயங்கரமாக வந்து நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குதுங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து சுற்றி அழுகுரல் சத்தமும் வந்து பயங்கரமாக கேட்குது. ஒரு பெண்மணியின் அழுகுரல். என்னடா இது இப்படி பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிச்சு வந்து ஹாலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்குள்ளே வச்சு பேசுனது எப்படியோ அந்த ஆன்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. முழுமையாக வந்து நம்ம வசந்தாவை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணவே இல்லைங்க. அந்த ஆன்மா கொஞ்சம் அச்சப்படுத்தி தான் எந்த ஒரு ஆன்மாவும் ஆக்கிரமிப்பு பண்ணும். அது போல தான் வந்து அச்சப்படுத்தும் போதே இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ குடும்பத்தோடு வந்து அச்சப்படுத்தி பார்க்குதுங்க அந்த ஆன்மா. ஆனால் இருந்தாலும் வந்து எல்லாருமே குடும்பத்தோடு வந்து ஹாலில் வந்து இருந்துக்கிட்டு அதற்கப்புறம் வந்து சாமியை இஷ்ட தெய்வங்களெல்லாம் வணங்கிட்டு அவங்க பூஜை அறையில் போய் விடிய தூங்கலை அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்திருக்காங்க.
யாருமே தூங்கலையாங்க. விடிய விடிய தூங்காமல் அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பூஜை அறையை விட்டு வெளியில் வந்திருக்காங்க. ஒரு 4 மணிக்கு முன்னாடி வரைக்கும் சத்தம் கேட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு சத்தமும் கேட்கலையாங்க. அதற்கப்புறம் தைரியமாக வெளியில் வந்திருக்காங்க. வந்து எல்லாமே உடலாக வந்து குளிச்சு போட்டு எல்லோரும் கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளி தேவி கோயிலுக்கு வந்து விசாரித்து போயிருக்காங்க. அந்த காளி தேவி கோயிலுக்கு போன உடனே வந்து அந்த பூசாரிட்ட எல்லாம் நடந்த விஷயத்தையும் சொல்லும்போது, சரிம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாரையும் உட்கார வச்சு அதற்கப்புறம் வந்து ஒரு சிறப்பு பூஜை ஒன்று செஞ்சு அந்த காளிதேவி கோயில் பூசாரி வந்து என்னத்தை கணிச்சு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அங்கே ஒரு துஷ்ட ஆன்மா ஒன்று இருக்குது, அந்த வீட்டை சுற்றி தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயில் பூசாரிகிட்ட வந்து அந்த குடும்பத்து நபர்கள் கேட்கும்போது, அந்த ஒரு காரணத்தினால தான் மன நிம்மதி இல்லாமல் பல சிக்கல்கள் வருதுன்னு சொல்லி தான் இந்த வீடை என்னடா பண்ணலாம்னு சொல்லி தெரியாமல் வந்து பதட்டத்தில் பயத்தில் வந்து விற்றுட்டாங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வீடெல்லாம் விலைக்கு வாங்கின விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால தான் பழைய ஆளுங்க வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு தான் இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் பதறி போய் தான் இந்த வீடை வந்து இவங்களுக்கு தள்ளி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கட்டிட வேலைக்கு வரக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த வீடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான வீடுன்னெலாம் சொல்லிட முடியாதுங்க. ஓரளவுக்கு நல்ல வசதி நிறைந்த ஒரு வீடாக தான் இருக்குது. அந்த வீடு வேலை வந்து நல்ல பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கையால், அதாவது ஒரு கொத்தனாருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய ஒரு கையால் ஒரு பெண்மணி வந்து மர்மமான முறையில் இறந்துட்டாங்களாங்க அந்த இடத்துல. அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திடீர்னு எப்படியோ வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்ததில் இருந்து அந்த வீட்டை சுற்றி தான், அந்த காலி இடமாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் வீட்டை சுற்றி தான் வந்து அந்த ஆன்மா வந்திருக்குதாங்க. மேற்கொண்டு இந்த வீடு வந்து கட்டுமான வேலையை வந்து சரியாக முழுதாக முடியலையாங்க. கொஞ்சமாக போட்டு தாங்க அந்த இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. அதற்கு அடுத்து கட்டப்பட்ட வீடுகள் எல்லாமே பயங்கரமாக நல்லா வளர்ந்து வந்துருச்சு. ஆனால் இந்த வீடு வந்து பயங்கரமாக கொஞ்ச நாள் கிடப்பில் இருந்து அப்படியே பல சங்கடங்களை கடந்து தான் அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த வீடவே கட்டியிருக்காங்க. வீடை கட்டி அந்த வீட்டில் குடியேறினதுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு நடந்த இதே போல தாங்க அவங்களுக்கும் ஒரு சில அமானுஷ்யமான விஷயமெல்லாம் நடந்திருக்குது. அந்த பெண்மணியின் ஆன்மா வந்து இவங்களை படாத பாடுபடுத்தியிருக்கு. அது நல்லா கறியெல்லாம் நல்லா பயங்கரமாக சாப்பிடக்கூடிய ஒரு பெண்மணியாங்க. அதனால தான் வந்து இந்த கறி சாப்பாடு வைக்கும் போதெல்லாம் வந்து பயங்கரமான சிம்டம்ஸ்லாம் காட்டியிருக்குது. இப்படியெல்லாம் பார்த்து பதறி போய் தான் இந்த வீடே வேண்டாண்டா சாமின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த வீட்டின் உரிமையாளருக்கு ஊருக்குள்ளே இன்னொரு வீடு இருக்குதாங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வீடை எப்படியா தள்ளி விட்டுறணும்னு நினச்ச இடத்துல தான் வாடகைக்கு கேட்கும்போது, வாடகைக்கு வந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஃபேமிலி வந்து போகும். இந்த வீடை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியில் போயிடும். இதை வாடகைக்கு விடாமல் வந்து பேசாமல் நம்ம இதை விற்றுருவோம்னு சொல்லி இப்படி விற்று இவங்க தலையில் கட்டிட்டு போயிட்டாராங்க. ஆனால் இருந்தாலும் கோயில் பூசாரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை நான் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமாவாசை நாள் அன்னைக்கு வந்து குறித்து கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக வரேன், அதுவரை கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்ட்டு. இந்த பொண்ணை தான் அது டார்கெட் பண்ணுது. அதனால தான் அந்த பொண்ணின் உருவத்தில் அப்பைக்கப்போ வந்து பயமூர்த்தி பார்க்குது உங்கள் எல்லாரையுமே வந்து அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அதே மாதிரி அந்த வரக்கூடிய ஒரு மாதத்தில் வந்து ஒரு 4-5 நாள்கள் கழித்து வந்து ஒரு அமாவாசை நாளும் வந்துருக்குதுங்க. அந்த மாதத்தில் அந்த 2015 அந்த அமாவாசை நாள் அன்னைக்கு வந்து அந்த காளிதேவியின் படத்தை கொண்டு வந்து ஒரு சிறப்பு பூஜை அந்த வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே செஞ்சு விடிய பயங்கரமான பூஜைகளெல்லாம் செஞ்சு தான் அந்த ஆன்மா வந்து விரட்டியிருக்காங்க. ஏன்னா நிறைவேற ஆசையில் வந்து அந்த ஆன்மா வந்து அல்பாயுசில் போன காரணத்தினால் இங்கேயே சுற்றி தெரிஞ்சு வந்திருக்குதுங்க. ஆனால் அது வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்னை விசாரித்து பார்த்துருக்குறாங்க இவங்க. அதற்கப்புறமும் கூட அந்த கோயில் பூசாரியும் வந்து எப்படி இறந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லலைங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பெண்மணியின் ஆன்மா தான் இருக்குங்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த வீட்டிலே வந்து பயங்கரமாக நல்ல முறைக்கு வந்து வாழ்ந்திருக்காங்க. வசந்தாவும் சரி, அவங்க கணவரும் சரி. அதற்கப்புறம் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அழகிய ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. கொஞ்சம் லேட்டாக தாங்க பிறந்திருக்கு. ஏன்னா அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் நாள் தள்ளி போய் அவங்களுக்கு வந்து ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்ததாகவும், இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் நல்ல முறையில் மகிழ்ச்சியாகவும் இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்த மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிரச்சனையில் பெரிதும் பாதிக்கப்பட்ட வசந்தாவின் கணவர் தாங்க, நம்ம கார்த்திக். அவங்க தான் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. மேற்கொண்டு வந்து இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களே நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போல் ஒரு திகிலான சம்பவத்தில் சந்திப்போம்.